ஃப்ரேமில் வர்றதுனால அவன் ரொம்ப பாப்புலர் ஆயிடுறான். பாலிடிக்ஸில் போகிற அளவுக்கு அவன் பெரிய ஆள் ஆயிடுறான். ஆனால் ஆக்சுவலாக அவன் ஆப்சல்யூட் அடிமை. கல்யாணம் பண்ணினா அவன் நம்பிக்கை வந்துடுது. ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லை, நான் எல்லாரையும் பிடிச்சி வச்சு அவன் கழுத்தில் தாலியை கட்டி அவளை பிடிச்சி என்ன நான் சென்ஸ் இது. நம்ம ஊரில் இந்த வேஷ்டி கட்டி வெள்ளை வேஷ்டி கட்டுறவங்களை பார்த்தோன்னா கோவம் வருது நம்மளுக்கு இல்லை. அதுதான் பேஸ்டாக ப்ராப்ளம். அவங்களும் புட்சாலிங்க. அந்த பாலிட்டிஷியன்ஸ் இல்லைன்னா இந்தியா அவ்வளோ பெருசாக ஆயிருக்குமா? முட்டாளுங்க சும்மா சொல்லுப்பானுங்க. நம்ம ஊரில் அட்வைஸாக பண்ணிப்பானுங்க. பேராசைப்பட்டாதான் உலகம் வளரும். ஏன் அமெரிக்கா பெரிய ஆளாகிறானுங்க, ஏன் சைனா பெரிய ஆளாகிறானுங்க? பேராசைப்படுறானுங்க. நம்ம ஊரில் வந்து அட்வைஸ் பண்ணல பக்தி அலகத்தில் இருந்து. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுமா. வசந்த பாலனுக்கு என்ன ஏன் போட்டேன்னு தெரியாது. ஏன்னா எனக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் பியூராக ரைட்டர் டைரக்டர். 15,000 பேருக்கு முன்னால் நடித்தேன். 15,000 பேருக்கு ட்ரெஸ் இல்லாமல் மேலே தொங்கினேன். பிக் டீல். கருப்புன்னு சொல்கிறதே ட்ரெஸ்ஸு கூட கனெக்ட் ஆகிருக்குது. ட்ரெஸ்ஸே இல்லை, அதுக்கப்புறம் கருப்பு எங்கே இருக்குது? ரொம்ப ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸு, டைலாக்கு எல்லாமே. நானும் வந்து 60 வருஷமாக பார்த்துங்கிறது திருப்பி வந்துன்னு லொக்கேஷனில் பார்ப்பார். உங்கள் பாடி லாங்குவேஜை கொழுப்பாக சுற்றி நிற்கிறேன்னா அவன் வாங்குவேன். அவர் யாரெல்லாம் அவரை திட்டுறாங்களோ அவங்கெல்லாம் லொக்கேஷனில் கொழுப்பாக சுற்றி இருந்தாங்கன்னு அர்த்தம். நீ பண்ணும் போது உனக்கு தெரியும் நீ எவ்வளோ தப்பு பண்ணிக்கிறேன்னு. அது படம் பார்த்தும் வெக்கமாக இருக்கும். ஏன் தப்பெல்லாம் பண்ணிக்கிறேன், நான் பார்க்கறது கிடையாது. லவ் எப்படி பார்க்குறீங்க? லவ்னு கிடையவே கிடையாது. லஸ்ட்டு தான் இருக்குது, காமம் தான் இருக்குது. கட்டி பிடிக்கிறதே இல்லையே. ஹீரோயினை கட்டி பிடிக்கிறது எந்த படத்தையும் கட்டி பிடிக்கலையே. ஒரு எம்ஜிஆர் கட்டி பிடிச்ச மாதிரியோ ஒரு சிவாஜி சார் கட்டி பிடிச்ச மாதிரியோ இல்லையா? ஏன் யாரும் கட்டி பிடிக்க மாட்டேன்றானுங்க? சஜஸ்டிவ் செக்ஸ் அதிகமாகி போச்சு. இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் நீங்க எப்படி சார் நினைக்கிறீங்க? ஃபென்டாஸ்டிக். நான் தான் ஃபர்ஸ்ட் லிவ் இன் ரிலேஷன். பி ஹாப்பி. இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இரு, இல்லைன்னா விட்டுடு. ப்ராபப்ளி யூ வில் ஸ்டார்ட் லைக்கிங் தட் மேன். ரொம்ப பிடிச்சி போயிடும். ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் மை ஹோல் லைஃப் அப்படின்னு டிசைட் பண்ணுற போது கூட கல்யாணம் தேவையில்லை. 25 years we lived together. One fine day we said no, it's not working out. She went off. அவ்வளோதான். We still friends. We still talk. She's in America. We still talk over the phone. அதில் என்ன பெரிய விஷயம்? நான் உன்னை விவாகரத்து செய்கிறேன், நீ இது செய்து விட்ட, அது செய்து crap. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? ஒரு பக்கம் யுக்ரைனும் ரஷ்யாவும் அடிச்சுக்குது. ஒரு பக்கம் வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் அடிக்குது. ஒரு பக்கம் எங்கேயும் வேலை இல்லை. ஒரு பக்கம் ஏஐயோட பிரச்சனை. ஒரு பக்கம் ஆயில் ஸ்டாப் ஆகி போச்சு. இன்னும் 75 நாளைக்கு தான் ஆயில் இருக்குது. எப்படி நல்லா இருக்க முடியும்? வேர்ல்டு வார் வரப்போகுது அப்படின்னு பேசிக்கிறாங்க. நல்லா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே. பயமாக தானே இருக்கும். நிச்சயமா கண்டிப்பாக. வாழ்க்கை ரொம்ப நாளைக்கு முன்னே நல்லா போச்சு. இப்போ இருக்கிற டென்ஷனில் வாழ்க்கை நல்லாலாம் போகல. அது பாட்டுன்னு போகுது. அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போயின்னு. நீங்கள் வந்து ஒரு டைரக்டராக ஒரு உலகத்தை வந்து கட்டமைச்சிருப்பீங்க. பட் அதுலேருந்து நடிகராக மாறும்போது இன்னொருத்தரோட கற்பனைக்கு நம்மளை மாற்றிக்கணும்னு ஒன்று. அடிமைம்மா. எல்லா நடிகர்களும் அடிமை. அது நம்பர் 1 ஸ்டார் ஆகட்டும், நம்பர் 100 ஸ்டார் ஆகட்டும், ஒரு நடிகன்னு சொல்கிறவன் வந்து ஒரு டைரக்டருக்கு ஆப்சல்யூட் அடிமை. அவனுக்கு ஃப்ரேமில் வர்றதுனால அவன் ரொம்ப பாப்புலர் ஆகிடுறான். நிறைய சம்பளம் அவனுக்கு பெரிய மார்க்கெட் வந்துடுது. பாலிட்டிக்ஸில் போகிற அளவுக்கு அவன் பெரிய ஆள் ஆயிடுறானுங்க. ஆனால் ஆக்சுவலாக அவன் ஆப்சல்யூட் அடிமை. ஒரு டைரக்டர் ரைட் போக ரைட் போகணும், லெஃப்ட் போக சொன்னால் லெஃப்ட் போகணும். அவனுக்கு எந்த சேயம் கிடையாது. கேமராக்கு அந்த பக்கங்கிற கேன்வஸ் இருக்கான்ல பாலாஜி, அவன் கேன்வஸ் வந்து பவர்ஃபுல். கேன்வஸ்க்கு இந்த பக்கம் இருக்கிற நம்மளோட கான்செப்ட் இல்லை, ரொம்ப வீக்கான கான்செப்ட். அவங்க சொல்கிறத திருப்பி செய்யணும். பப்பட் ஆன் அ செயின். இப்போ ஒரு படைப்பாளி இந்த மாதிரி நடிகரா இன்னொருத்தரோட கற்பனைக்கு கீழே போகும்போது அவரோட சுதந்திரம்ன்றது எப்படி இருக்கும்? நீங்க இப்போ இவ்வளோ தூரம் பப்பட்ஸ்ன்னு சொல்லும் போது சுதந்திரமா இருக்கு. அது ரொம்ப கஷ்டம். முதல்ல டைலாக் ஏறாது. ஏன்னா நீ ஆசை படைப்பாளி, நீ ஒரு டைலாக் ஃபார்மேட் வச்சிருப்ப ஒரு சீனுக்கு. இன்னொரு டைலாக் ஏறுறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். வெரி டிஃபிகல்ட். சரி, இப்போ நிறைய இயக்குனர்கள் வந்து அவங்களுடைய கதையோ இல்லை படங்களையோ வந்து தவமாக பார்க்குறாங்க. இது நான் பண்ணா இன்னும் ரொம்ப வருஷம் கழிச்சு நிறைய ரியாக்ட் ஆகும் அப்படின்னு. அப்படி நீங்க ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? நான் சின்ன வயசுல அந்த தவம்லாம் இருக்கமா. சினிமாவில் 45 வருஷம் ஆகி போச்சு. அந்த தவமெல்லாம் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ரொம்ப ஒரு ஆசையோடு தான் வருவோம். நீங்கள்லாம் வரல. இப்போ பயங்கரமான ஃப்யூச்சர் இருக்குது, நான் இங்கே சாதிக்க போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன். ரியாலிட்டி அடித்து நொறுக்கிடும். ஒரு 1,00,000 பேரில் 2 பேர் அதை அச்சீவ் பண்ணுவாங்க. மீதி பேர்லாம் கிடையாது. ரொம்ப கஷ்டம்.
இப்போ நிறைய முக்கியமான கதாபாத்திரங்கள் நீங்க பண்ணியிருக்கீங்க. இப்போ அவனிவன்ல ஹைனஸா இருக்கட்டும், இல்ல வெயில்ல வந்து அந்த அப்பா கதாபாத்திரமா இருக்கட்டும். எங்களுக்கு வந்து அதை பார்க்கும்போது உங்களோட உடல் உழைப்பு அதை தாண்டி அதுக்கு மன ரீதியா நீங்க எடுத்துக்கிட்ட டைம்ன்றது ரொம்ப அதிகம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா சார்? எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமா, தயார்படுத்தி ஃபிசிக்கலாக ரொம்ப கஷ்டம். ஒரு மனுஷன் வந்து 35 வயசுக்கு மேலேயே வந்து அவன் பாடி ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆக்டிங்ன்றது இட்ஸ் நாட் அ ஜோக். ஒரு சர்க்கஸ் பண்ணுறவனோட வேலை அது, பஃப்னரி. ஸோ பாடி ஒத்து போகணும். மைண்ட் எவ்வளோ தான் வந்து ஹாப்பியாக இருந்தாலும் ஓப்பனாக இருந்தாலும் பாடி ஒத்து போகாது. ஓகே. ஸோ வெயிலும் சரி, அவனிவனும் சரி, தாரத்தப்பட்டையும் சரி, இப்போ நான் பண்ணுற டிமான்டே காலனியும் சரி, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஃபிசிக்கலி இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே. மென்டலாக என்ன ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார்? அதில் மென்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதை நம்பி தானே நான் வந்தேன். எல்லாத்தையும் விட்டுட்டு இதை நம்பி தானே வந்தேன். இப்போ பேக் அவுட் பண்ண முடியாதா? வந்தாச்சு, போகிற வரைக்கும் போட்டோம். ஸோ மென்டலாக யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங். அதுக்கு மேலே இந்த லவ் ஃபார் யர் ப்ரொஃபஷன், யூ லவ் தட் ப்ரொஃபஷன் இல்லை, அது கொண்டு போயிடும். வயசை மீறிய தூக்கின்னு போயிடும். ஷூட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போய் எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. என்னால் எழுந்திரிக்க முடியல. அவ்வளோ வலி எனக்கு உடம்புல. அவ்வளோ கஷ்டமான ஷூட் இது டிமான்டே காலனி. ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த அவனிவன்ல ஒரு சீன் வரும்ல சார், நீங்க ட்ரெஸ் இல்லாமல் நடிக்கிறது. ஆமாம், ட்ரெஸ் இல்லாமல் அது எப்படி சார் உங்களுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? இப்போ நீங்கள் நடிகனா வரும்போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு தானே வரணும்னு சொல்கிறீங்க. ட்ரெஸ்ஸு தாம்மா போய், ட்ரெஸ் இல்லாமல் தாம்மா உண்மை. பிறக்கும் போது ட்ரெஸ் போட்டால் பிறகுறோம் இல்லை? கடவுள் ஃபீல் பண்ணி தானே ட்ரெஸ் போட்டு தானே அனுப்பியிருப்பார். ஃப்ராக்கு, ஸ்கர்ட்டு, பேண்ட்டு, ஷர்ட்லாம் போட்டு அனுப்பியிருப்பார்ல. ட்ரெஸ் இல்லாமல் தானே பிறகுறோம். ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் என்ன தப்பு? அதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை? ஆமாம், 15,000 பேருக்கு முன்னால் நடித்தேன், 15,000 பேருக்கு ட்ரெஸ் இல்லாமல் மேலே தொங்கினேன். நாட் அ பிக் டீல். ஆக்சுவலாக வந்து மைண்டில் இருக்கிற கரப்ஷன் போச்சு. கரப்ஷன் ஒருத்தனுக்கு ஆரம்பிக்கிறது ட்ரெஸ்ஸு தான். நம்ம ஒரு உண்மையை மறைக்கிறது எது மறைக்குது? உண்மையை மறைக்கிறது ட்ரெஸ்ஸு தானே மறைக்குது. ஸோ மனுஷனுக்கு முதல் கரப்ஷனே ட்ரெஸ் தானே. அந்த கரப்ஷனை தூக்கிட்டா சார்ட் ஆஃப் நிர்வாணம் ஆகிடும். இதுக்கு மேலே என்ன இருக்குது? கற்பழிப்புன்னு சொல்கிறதே வந்து ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது தான் கற்பழிப்பு. கற்புன்னு சொல்கிறதே ட்ரெஸ்ஸு கூட கனெக்ட் ஆகிருக்குது. டைரக்ட் கான்டாக்ட் இல்லை? ட்ரெஸ்ஸுக்கும் கற்புக்கும் சம்மந்தங்குது டைரெக்டாக. ட்ரெஸ்ஸே இல்லை, அதுக்கப்புறம் கற்பு எங்கே இருக்குது? அது வெறும் உடலாக மட்டும் தானே இருக்கும் கண்ணுக்கு பார்வைக்கு. மேலே பார்க்குறவங்க பார்க்கட்டும், அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு பார்க்கட்டும். ரசிக்கிறவங்க ரசிக்கட்டும், ரசிக்காத போவோம், ரசிக்காத போட்டோம். உனக்கு என்ன ஃபீலிங்கு? ஒன்று ஆக்ட் பண்ண வந்துட்டேன், நடிகன் ஒரு கூத்தாடி, டைரக்டர் சொல்லிட்டாரு, காசு வாங்கிட்டேன், நடி. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே லைஃப்பில். இப்போ இந்த வெயிலில் நீங்கள் நடிச்ச அந்த கதாபாத்திரம் சரி எப்படி இருந்தது? அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுமா. வசந்த பாலனுக்கு எனக்கு ஏன் போட்டேன்னு தெரியாது. ஏன்னா எனக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் பியூராக ரைட்டர், டைரக்டர். நான் நினச்சிக்கிறது எனக்கு ஆக்டிங்கில் வரணும்னு இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு ஒரு வழி இல்லாமல் நான் ஆக்ட் பண்ண போனேன். வசந்த பாலன் பாதி படத்தில் இவனை ஏன்டா போட்டேன்னு ஆகி போச்சு. அவ்வளோ சொத்தப்பண்ண. எனக்கு டைலாக் ஏறாது, எனக்கு ப்ராம்ப்ட்ஸ் தான் வரணும். ஒரு ஷார்ட்லாம் வந்து 23 டேக் 24 டேக்கெலாம் போச்சு. ஆனால் ஃபைனலாக பார்க்கும்போது படம் நல்லா வந்துருச்சு. லக், அது ப்யூர் லக் ஃபேக்டர். உங்க கூட இந்த பசுபதி ஒர்க் பண்ணியிருக்கான். அவன் பெரிய ஆக்டர், அவன் பெரிய நடிகன். அவன் கூத்துப்பட்டில் இருக்கும்போதே தெரியும் எனக்கு. ரொம்ப நல்லா. இன்னைக்கு அவரோட படங்கள்லாம் பார்க்குறீங்களா சார்? இப்போ இல்லை, படம் பார்க்குறது கிடையாதுமா. 2008க்கு அப்புறம் நான் ஒரு 10 படம் பார்த்துருந்தா பெரிய விஷயம். படம் பார்க்கறது விட்டுட்டேன். ரொம்ப ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது எல்லாமே. பெர்ஃபார்மன்ஸு, டைலாக்கு எல்லாமே. நானும் வந்து 60 வருஷமாக பார்த்துங்கிறது திருப்பி வந்துன்னு. ஸ்டாப் சீயிங் இட். கரெக்டாக அவன் நான் இப்போ கதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி சார்? நான் கதை கேட்கறது இல்லைம்மா. நடிக்க போகும்போது அதே கதை சொல்ல போகிறாங்க. ஒன்று அப்பாவாக இருக்கணும், இல்லை சித்தப்பாவாக இருக்கணும், இல்லை வில்லன் ஆகணும், அல்லது ஊர் தலைவன் ஆகணும். அது என்ன கேட்குறது? அதே தான் ரிப்பீட் ஆக போகுது. இல்லை அதிகமாக இந்த மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிற இதே கேரக்டர் உங்களுக்கு வரும்போது அது கேட்கும் போது ரிசீவ் பண்ணும் போது இப்போ டிமான்டே காலனி கேட்டேன், புது கேரக்டர். கதை சொல்லும் போதே தெரியும் புதுசாக இருக்கே அப்படின்னு. அவனிவன் கேட்டேன், புதுசாக இருக்கேன்னு. தாரத்தப்பட்ட கேட்டேன், நவம்பர் ஸ்டோரி கேட்டேன், அப்புறம் வெயில் கேட்டேன், மாயாண்டி குடும்பத்தார் கேட்டேன். இதெல்லாம் கதை கேட்கும் போதே தெரியும், ஆஹா நல்லா இருக்கே கேட்போமே அப்படின்னு. மற்றதெல்லாம் தெரியும், யூஷுவல் அமௌண்ட் வந்துடும், மீட்ரு வந்துடும். அப்புறம் என்ன இருக்கு? இப்போ பாலா சார் கூட ஒர்க் பண்ணது இருக்குல்ல சார், அது எல்லாருமே அவரை டிஃபிகல்ட்டியாக தான் பார்க்குறாரு. ரொம்ப ஈஸிமா இருக்கிற டேரக்டர்ஸ் கிட்டே ரொம்ப ஈஸியான டேரக்டர் பாலா. ஓகே. அவ்வளோமா ஸ்வீட் ஆர்ட் நீ பார்க்கவே முடியாது. ஆனால் எல்லாரும் ஆப்போனண்ட்டாக ரொம்ப ஹையாக சொல்கிறாங்க. அவருக்கு வந்து உன்னை கவனிப்பார். உன்னோட பாடி லாங்குவேஜில் கொழுப்பு தெரிஞ்சிச்சுன்னா அடிப்பார். லொக்கேஷனில் பார்ப்பார். உங்கள் பாடி லாங்குவேஜில் கொழுப்பாக சுற்றி நிற்கிறேன்னா அவன் வாங்குவேன். அவர் யாரெல்லாம் அவரை திட்டுறாங்களோ அவங்களாம் லொக்கேஷனில் கொழுப்பாக சுற்றி இருந்தாங்கன்னு அர்த்தம். ஓகே சார். அந்த தப்பட்டையில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், அது எப்படி இருந்தது உங்களுக்கு? கேமரா ஆன் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபீலிங் இருக்குது? இல்லை.
அவ்வளோதான். ஓகே. கேமரா ஆன் பண்ண பிறகு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாது, அது பாட்டுன்னு போயிட்டு இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்டர். எந்த ஆக்டர் வந்து வேறு வித்தியாசமாக நடிச்சுக்கிறாங்க உலகத்தை சொல்லுங்க. மார்லன் பிராண்டோவில் இருந்து நம்ம ஊர் குப்பன் சுப்பன் வரைக்கும் எவனாவது ஒருத்தர் வேற விதமாக நடிச்சுக்கிறாங்க சார். வேற விதமான கன்செப்ஷன் இருந்திருக்கும், ஓகே, வேற விதமான மேக்கப் இருந்திருக்கும். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா நடிக்கிறோம் ஒரே மாதிரி தான் நடிப்பாங்க. அதில் எக்ஸப்ஷன் சிவாஜி சார், கமல் சார். சிவாஜி சாருக்கு நேச்சுரல், கமல் சார் டெவலப் பண்ணுது. ஓகே. ஒருத்தவங்க எல்லாமே ஒரே நடிப்பு, ஒரே எக்ஸ்பிரஷன். ரஜினி சார் ஒரு பேட்டியில் சொன்னார், நான் ஒரு 6-7 எக்ஸ்பிரஷன் வச்சுக்கிறேன், அதை வச்சுக்கினே நான் சமாளிச்சு வந்தேன் வாழ்க்கையில். அதுதான் உண்மை. ஓகே. எல்லாருக்கிட்ட ஒரு 7 எக்ஸ்பிரஷன் இருக்கும். சிரிப்புக்கு ஒரு எக்ஸ்பிரஷனு, கோபத்துக்கு ஒரு எக்ஸ்பிரஷனு, செக்ஸுக்கு ஒரு எக்ஸ்பிரஷனு, லவ்வுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன். அதை மாற்றி சொல்லணும். இல்லை சார், இப்போ நான் எந்த ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தில் கேட்டேன்னா, இப்போ விஷாலோட கேரக்டர் அதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி இங்கே வந்து வரலட்சுமி வந்து ரொம்ப அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய இது பண்ணாங்க. ஸோ இப்படி அந்த கதைக்களம் அமைஞ்சிருக்கிறதுனால கதைமா டைரக்டர்மா ஒரு நடிகைங்கிட்ட ஒன்றுமே கிடையாது. எல்லாமே டைரக்டரோட கன்செப்ஷன், ஸ்க்ரீன் பிளே பொறுத்து தான் அவங்க சொல்கிறாங்க. அதுவும் பவர்ஃபுல் டைரக்டராக இருந்தால் அவன் நினச்சதை வாங்கிடுவாங்க. இந்த மாயாண்டி குடும்பத்தார் படம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலி ரொம்ப ஃபேவரட் சார். ஸோ அதில் வந்து ஒரு 10 டேரக்டர் நடிச்சிருப்பீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான தாட் ப்ராசஸ் வந்திருக்கும். அதை எங்கேயாவது டேரக்டர் கிட்ட சொல்ல முடிஞ்சிருக்கா, அப்படி இருந்திருக்கா அந்த மாதிரியான சுச்சுவேஷன்? நீங்கள் ஏதாவது கதைக்குள்ளே இன்வால்வ் ஆகுது? யோரா ராசமாத்திரனுடைய கிரேட்னஸ். ஓகே. அந்த மாதிரி ஒரு கதை பண்ணும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? இப்படி ஒரு கதை பண்ண போகிறோம். நான் மெட்ராஸ்காரமா, பியூர் அண்ட் பியூர் மெட்ராஸில் படிச்சுவேன். எனக்கு தமிழ் பேக்ரவுண்ட் ரொம்ப குறைச்சல். என் படித்த விதம் அப்படி. நான் இங்கிலீஷ் பேக்ரவுண்டில் தான் படித்தவன். என்னை கொண்டு போய் மாயாண்டி குடும்பத்தார் மாதிரி ஒரு பேசிக் மதுரை சப்ஜெக்டில் போட்டால் எனக்கு அது புதுசு. அதுதான் புதுசாக தெரிஞ்சுது. என் பாடி லாங்குவேஜ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அதுதான் அதில் புதுசு. காமெடி எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க சார் சினிமாவில்? காமெடினா ஃபுல் ஃபிலிம் காமெடியாக போகணும். காதலிக்க நேரமில்லை மாதிரி நடுவில் ட்ராக்காக காமெடி போடுறது வந்து கமர்ஷியலிசம். ஓகே. அது இல்லை, ஒரு கதையோட ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணுறது. அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி கதைக்கு நாயகன் நடுவில் காமெடி போட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒர்க் அவுட் ஆயிருக்காது. நம்ம ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஃபிலிம் நடுவில் காமெடி போடுறது. ஒரு கேரக்டர், ஹீரோ கேரக்டரோ ஹீரோயின் கேரக்டரோ சீனில் வந்து காமெடி பண்ணுறது வேறு. தனி ட்ராக்காக போடுறது வந்து இட்ஸ் பியூர் கமர்ஷியலிசம். அது கமர்ஷியல் பிஸ்னஸ். அது ஒரு நல்ல கதைக்கு காமெடி தேவையில்லை. அதுக்கு காமெடி படமே எடு ஃபுல் கிளிப்பாக 2 hours. இந்த மாசு இல்லை பியூராக வந்து வேற மாதிரியான ஒரு விஷயங்கள், இப்போ இந்த 100 கோடி, இந்த ஹீரோ பேஸ்டு ஸ்டாரு, இப்படியெல்லாம் வந்து இன்னைக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால கதைக்களம் மாற ஆரம்பிச்சிருச்சு. கதைகள் எப்போ மாறிச்சு? ஒரே கதை தானே பண்ணுங்கிறாங்க. ஓகே. கதை மாறிச்சு, அந்த இடத்துக்கு கோட்டை விட்டுற மாதிரி எந்த கதை மாறிச்சு? ஒரே கதையை பண்ணுங்கிறாமா? டோட்டலாகவே வந்து 9 கதை இருக்குமா, 9 பிளாட்ஸ் இருக்குது, 7 சப் பிளாட்ஸ் இருக்குமா. அந்த காம்பினேஷன் கூட தான் வரும். அதை மீறி நீ பண்ணினா அது வந்து ஆர்ட் ஃபில்ம் ஆகிடும். நம்ம கதைங்க எல்லாமே பக்தி இலக்கியத்தை சம்மந்தப்பட்டது. 99.99% வந்து பக்தி இலக்கியத்தை சம்மந்தப்பட்டது. புருஷன், பொண்டாட்டி, குடும்பம், குழந்தை, கோயில், அதுக்குள்ளேயே நடந்து நிற்கும். அதுக்கு வெளியே எவனும் பண்ணுறது கிடையாது. அப்படி பண்ணால் பேரலல் ஃபில்ம் ஆகிடும். அது பண்ணுறதுக்கு எவனுக்கும் தைரியம் கிடையாது. ஒரே கதை தான். நம்ம திரைப்படங்களில் வந்து அரசியல் பேசுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா திரைக்கலைஞர்கள் கலை வந்து ஒரு அரசியல் பேசுறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். வேறு எந்த லாங்குவேஜில் இருக்குது? இங்கிலீஷில் கூட கிடையாது, ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் கூட கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து பாலிடிக்ஸும் சினிமாவும் வந்து ஒன்று ஒரே டிபார்ட்மெண்ட். உங்களோட பார்வைக்கு அது எப்படி இருக்குது? இன்றைக்கும் நிறைய பேசுகிறாங்க. சினிமாவும் பாலிடிக்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம ஊர் நல்லா உயர்ந்துருக்கு. ஓகே. இவ்வளோ தூரத்துக்கு உயர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் சினிமா மூலம் வந்து பாலிடிக்ஸை ரொம்ப அழகாக போய் சேர்த்துருக்காங்க நம்ம ரைட்டர்ஸ். ஆனால் நேற்று நான் ஒரு இயக்குனர்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னார்னா, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தானே தேட்டருக்கு வராங்க, அவங்க கிட்ட எதுக்கு நீங்கள் வந்து பாலிடிக்ஸ் பேசணும் அப்படின்றது கேட்குறாங்க. இப்போ என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தேட்டருக்கு வராங்கன்னா காமெடி படம் தான் பண்ணணும். ஓகே. வேறு எந்த படம் பண்ணக்கூடாது. நிறைய சினிமாவில் இருக்கிறவங்க அரசியலுக்கு வந்திருக்காங்க, எல்லாமே இயல்பாயிருச்சு. இன்னைக்கு அதே மாதிரி நிறைய கட்சி ஆரம்பிக்கிறாங்க, வராங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அரசியல் வந்து ஒரு சயின்ஸ்மா, இட் இஸ் நாட் அன் ஆர்ட். பொலிட்டிக்கல் சயின்ஸாங்கிறது பொலிட்டிக்கல் ஆர்ட் கிடையாது. அந்த சயின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க வரணும். இல்லாட்டி எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 40-45 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஒரு கீழ்மட்டத்திலேருந்து மேலே வந்தவர். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அல்லாட்டி பொலிட்டிக்கல் சயின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வரணும். இட் இஸ் நாட் ஈஸி. இட் இஸ் எக்கனாமிக்ஸ். பாலிட்டிக்ஸ் இஸ் எக்கனாமிக்ஸ். இட்ஸ் காமர்ஸ். இட்ஸ் டிஃப்ரெண்ட் வெஞ்சர். அது நம்ம ஊரில் இந்த வேஷ்டி கட்டி வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி கட்டுறவங்களை பார்த்தோன்னா கோவம் வருது நம்மளுக்கு. இல்லை,
அதுதான் பேஸ் ஆஃப் ப்ராப்ளம். அவங்களும் புத்தாலிங்க. ஓகே. அந்த பாலிட்டிஷியன்ஸ் இல்லைன்னா இந்தியா அவ்வளோ பெருசாக ஆயிருக்குமா? எவ்வளோதான் லஞ்சம் வாங்குறானுங்கன்னு சொல்லு, அது பண்ணுறானுங்க சொல்லு, இது பண்ணுறானுங்க சொல்லு. உனக்கு கார் கிடைக்குது இல்லை, ஊபர் கிடைக்குது இல்லை, ரோடு இருக்குல்ல, காலேஜ் இருக்குது இல்லை, ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, 3 வேளை சாப்பாடு கிடைக்குது இல்லை, வீடு இருக்குல்ல, யார் பண்ணி கொடுத்தது? நீ பண்ண பாலிட்டிஷியன்ஸ். 50 ரூபா வாங்குறான், 25 ரூபா பாக்கெட்டில் போட்டுறான், 25 ரூபா உன் மேலே செலவு பண்ணுறாங்க. பண்ணிட்டு போடும். என்ன தப்பு? இப்போ இந்த சினிமா வந்து ஒரு வெற்றி பெற்றவர்களுக்கான ஒரு இடமா வந்து பார்க்கப்படுது. அதுல தோல்வி அப்படின்னு வந்துட்டா அவங்கள ஒரு பக்கமா ஒதுக்கிடுறாங்க. சினிமா மட்டுமா? எல்லா இடமும் அதுல சினிமா ஃபோக்கஸ்ல இருக்கிறதுனால நான் சினிமா ஃபோக்கஸ் இருக்கு. வெற்றி தானே எல்லாருக்கும் தேவை. சினிமா மட்டுமா? ஒரு போலீஸ்காரன் வந்து ஒருத்தர் 50 கிரைம் சால்வ் பண்ணான்னா அவன் வெற்றியான போலீஸ்காரன். ஒருத்தர் 2 கிரைம் மட்டும் தான் சால்வ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா மோசமான போலீஸ்காரன். அது என்ன சினிமாவில் வெற்றி தோல்வி? எல்லாருக்கும் தான் வாழ்க்கையில். வெற்றியை தேடி அதிகமாக வந்து சினிமாவுக்கு வெற்றியை தேடி போகிறது தான் பேராசை. பேராசை தான் வந்து உனக்கு புதுசை கொண்டு வரும். ஒருத்தன் பேராசையே இல்லாமல் இருந்தான்னா எந்த புதுசும் வந்திருக்காது. ஒருத்தன் ஃபீல் பண்ணான், இந்த கேமரா மாதிரி நான் ஒர்க் பண்ணணும், கொண்டு வரணும் அப்படின்னு. அவனோட பேராசை தான் இந்த கேமரா வந்துச்சு. அவனோட பேராசை தான் இன்னொருத்தனோட பேராசை தான் அந்த லைட் வந்துச்சு. ஒருத்தனோட பேராசை தான் நான் போட்டுங்கிற ட்ரெஸ்ஸை நீ போட்டுங்கிற ட்ரெஸ்ஸை வந்துச்சு. பேராசை இல்லைன்னா இன்வென்ஷனே கிடையாது. பேராசை பண்ணோம். பேராசை பெரிய நஷ்டம்னுவானுங்க பைத்தியக்காரனுங்க, முட்டாளுங்க. சும்மா சொல்லுப்பானுங்க நம்ம ஊரில் அட்வைஸாக பண்ணுப்பாங்க. பேராசை பட்டாதான் உலகம் வளரும். ஏன் அமெரிக்கா பெரிய ஆளாகிறானுங்க, ஏன் சைனா பெரிய ஆளாகிறானுங்க? பேராசைப்படுறானுங்க. நம்ம ஊரில் வந்து அட்வைஸ் பண்ணல. பக்தி இலக்கியத்துல இருந்து இயக்குனராக இருக்கீங்க, நடிகராக இருந்திருக்கீங்க, எல்லாமே இருந்திருக்கீங்க. எனக்கு உங்ககிட்ட கேட்க வேண்டிய விஷயம், இந்த லவ் எப்படி பார்க்குறீங்க? காதல் லவ்னு கிடையவே கிடையாது. லஸ்ட்டு தான் இருக்குது, காமம் தான் இருக்குது. நம்ம ஊரில் என்ன பண்ணானுங்க, காமத்தை அமுகிட்டானுங்க. அமுகிட்டு காதலை கொண்டு வந்துட்டாங்க. காதல்னா 2 பேர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு 35-40 வருஷம் வாழ்ந்த பிறகு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று உண்டாகும். அது என்னன்னா, இவ்வளோ விட்டு நான் இருக்க முடியாது, உன்னை விட்டு நான் இருக்க முடியாது, பழக்கமாகி போச்சுன்னு. அதுதான் காதல். மற்றதெல்லாம் லஸ்ட். இட்ஸ் அ பியூர் காமம். இந்த லவ்ன்றது போயிட்டு கவிஞர்கள் கொண்டு வந்த ஒரு நான்சென்ஸ். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அந்த அட்ராக்ஷன் நாட் பிகாஸ் ஆஃப் லவ், தட் அட்ராக்ஷன் இஸ் பிகாஸ் ஆஃப் லஸ்ட். யுவர் சிவியர் கெமிஸ்ட்ரி டுவர்ட்ஸ் another பாடி. பஸ் ஸ்டாப்பில் வந்து கிட்டத்தட்ட 10 பொண்ணு நின்றுக்கிறாங்க, ஏன் ஒரு பொண்ணு மேலே அட்ராக்ஷன் வருது? இட்ஸ் சயின்ஸ். இட் இஸ் நாட் லவ், இட் இஸ் லஸ்ட். நீங்கள் படித்த புத்தகங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகங்கள் நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. எனக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. அந்த பீரியடோட புக்ஸ் எல்லாம் இப்போ இல்லையே. நான் இப்போ கூட மால்டா போயிருக்கும் போது ஏர்போர்ட்டில் நிறைய புக் வாங்கினேன். அந்த இதில் ஏர்போர்ட்லலாம் துபாயிலெல்லாம் வாங்கினேன். எல்லாமே நியூ ரைட்டர்ஸ். நான் படித்த புக் எக்கச்சக்கமாக நல்ல புக்ஸ். அட்வென்ச்சர்ஸ், ஹெரல்ட் ராபின்ஸோட அட்வென்ச்சர்ஸ், இர்விங் வாலஸோட மேன், இர்விங் வாலஸோட 7 minutes, நிறைய புக் இருக்குங்க. எக்ஸ்ட்ரீம் லியோன் யூரிஸோட புக்ஸு. இப்போ நடக்கிற போற அப்போவே எழுதிட்டார் அவரு. இலக்கியம் சார்ந்து ஏதாவது புக்கு எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதா இருந்தால்? தமிழ் இலக்கியமா? தமிழ் எனக்கு தெரியாது. தமிழ் இலக்கியம் நான் படித்தேன். எங்கள் அப்பா என்னை ஃபோர்ஸ் பண்ணி தமிழ் படிக்க வச்சாரு. படிச்சுனே இருக்கும் போது ஒரு 10-20 புக்கு படிக்கும் போது ஐயோ இதுனா எல்லாமே வந்து பக்தி இலக்கிய சம்மந்தமாக இருக்குது. எங்கே போனாலும் பக்தி கிட்ட வந்துடுறானுங்களே. இப்போ பட்டிமன்றங்கிறது எக்ஸ்ட்ராடினரி ரைட்டர்ஸ் இவனுங்கிறானுங்க, ஸ்பீக்கர்ஸ், எக்ஸ்ட்ராடினரியான ஸ்பீக்கர்ஸ் இருக்காது. ஆனால் ஒத்து கவனிச்சுன்னா எல்லாமே கிருபானந்த வாரியரோட ஜூனியர்ஸ் மாதிரி இருக்கும். ராமாயணத்தை பற்றி பேசுவாங்க, மகாபாரதத்தை பற்றி பேசுவாங்க, மகாபாரதத்தை பற்றி பேசுவாங்க, ராமாயணத்தை பற்றி பேசுவாங்க. எவ்வளோ கான்டெம்பரரி ரைட்டர்ஸ் வந்துட்டாங்க, அதுலேருந்து கோட் பண்ணவே மாட்டாங்க. பக்தியை கொண்டாந்து சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க, நுழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு என்ன ஆகுது? எப்படி பக்தி இலக்கியமாகும்? பக்தி எப்படி இலக்கியமாகும்? ஸோ தெர் இஸ் நோ இலக்கியம். நம்ம ஊரில் வந்து அட்வைஸ் எல்லாமே அட்வைஸாக இருக்கும். சைக்கலாஜிக்கலாக எதுவுமே டீல் பண்ணல, எந்த ரைட்டர்ஸுமே டீல் பண்ணல. ஒரு காரணம், இவன் ஏன் இப்படி பேசுகிறான், அதுக்கு பேக்ரவுண்ட் வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறதே கிடையாது. அதுக்கு பின்னால் ஒன்று பக்தி இலக்கியம் கொண்டு வந்துடும், இல்லாட்டி கம்யூனிசம் கொண்டு வந்துடும். எல்லா படங்களையும் நீ பார்க்கலாம், எல்லா புக்ஸையும் பார்க்கலாம். தமிழில் நீ சொல்ல முடியாது, இங்கிலீஷில் நிறைய இருக்குது. நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க, கம்யூனிசத்துக்கும் இல்லை பக்தி இலக்கியத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட அது பேசிக் கான்செப்ட் இல்லை உலகத்தில். கேபிட்டலிசம் பக்தி இலக்கியன்றது டைரெக்டாக கேபிட்டலிசத்துக்கிட்ட போகுது, கம்யூனிசம் வந்து லிபரலிசத்துக்கிட்ட போகுது. லிபரலிசம் சொல்ல முடியாது, அது ஒரு கன்ஃபியூஷனான கான்செப்ட். அதுக்குள்ளே தான் உலக மாட்டேன். 2 ஐடியாலஜிக்குள்ளே தான் உலக மாட்டேங்குது. இந்த 3வது ஐடியாலஜி லிபரலிசம்னு ஒன்று இருக்குது, அது நிற்க மாட்டேங்குது. பக்தி இலக்கியத்திற்கு நிற்க மாட்டேங்குது, கம்யூனிஸ்ட் நிற்க மாட்டேங்குது. உங்களுக்கு மியூசிக் டைரக்டர் எந்த மியூசிக் டைரக்டர்? எனக்கு பாருமா, என் சின்ன வயசில் வளர்ந்து MS விஸ்வநாதன். ஓகே.
நான் வந்து ஸ்கூலில் படிக்கும் போது, காலேஜில் படிக்கும் போது நான் லவ் பண்ணது, எங்கள் அப்பா அம்மா கூட இருந்தது, என் தம்பி தங்கச்சி கூட இருந்தது, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தது. என்னோட சின்ன வயசு கம்ப்ளீட்டாக எம்எஸ்வி. ஆனால் என் சினிமா லைஃப் ஃபுல்லாக இளையராஜா. இப்போ தான் நான் ஏஆர் ரஹ்மான்குள்ளேயே போகிறேன். ஏஆர் ரஹ்மான் வந்து 35 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ தான் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்குள்ளேயே நான் போகிறேன். இன்னைக்கும் நீங்கள் இந்த பழைய பாட்டுகளை கேட்கறது அப்படின்றது ரொட்டீனாக இருக்கு? இல்லைம்மா, நான் மேக்ஸிமம் வந்து சொல்லக்கூடாது. நான் மேக்ஸிமம் எல்லா மியூசிக் கேட்பேன். இங்கிலீஷ் மியூசிக்கு, கசல்ஸு, எல்லா மியூசிக்கும் கேட்டேன். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்க மியூசிக்ஸ் கேட்குறீங்களா சார்? ரிப்பீட் நிற்கல, எதுவுமே இல்லை, ஒரு எமோஷன் இல்லை, எல்லாமே டான்ஸ் பேஸ்ட். இல்லை, ஆமாம், ஒரு ஹைப்பான டான்ஸ் பேஸ்ட். இட்ஸ் அ பீட். பேசிக்கலி இட்ஸ் பீட். புதுசாக வந்திருக்கக்கூடிய இயக்குனர்கள் அவங்கள பற்றின உங்களுக்கு? ஃபென்டாஸ்டிக். எங்கள் டைமை விட இப்போ இருக்கிற இயக்குனர்ஸ் டெக்னிக்கலாக கிரேட். ஸ்க்ரீன் பிளேயில் இங்கே மிஸ் பண்ணுறானுங்க. ஆனால் டெக்னிக்கல் டெலிவரியில் வந்து எக்ஸ்ட்ராடனரி டேரக்டர். அதில் தப்பு சொல்லவே முடியாது. இப்போ இருக்கிற டேரக்டர்ஸோடைய ஃபிலிம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து சூப்பர். ஓகே. இப்போ நீங்க படத்துல நடிக்கிறத வச்சு சொல்றீங்களா இல்ல நீங்க படமே பார்க்கலன்னு சொல்லிட்டீங்க? இல்ல ஜெனரலா தெரியும்ல, படம் பார்த்தா இப்போதான ஒரு 2-3 படம் அப்படியே பார்க்கும்போது தெரியும் நல்லா பண்றானுங்களே. உங்ககிட்ட பிளைண்ட் ரேங்கிங் ஒன்று கேட்குறேன். நீங்க நடிச்ச படங்கள்ல அது சொல்றீங்களா? நீங்க நான் ஒரு படம் கூட பார்த்தது இல்லம்மா. உங்க படம் தானே? என் படம் பார்த்ததே இல்லம்மா. உங்களுக்கு பிடிக்கும்ல இதெல்லாம் இருக்கும். ஒரு விஷயம் சொல்றேன், நீ பண்ணும்போது உனக்கு தெரியும் நீ எவ்வளவு தப்பு பண்ணிக்கிறேன்னு. அது படம் பார்த்தும் வெக்கமாக இருக்கும். ஏன் தப்பெல்லாம் பண்ணிக்கிறேன், நான் பார்க்கறது கிடையாது. ஒன்றும் சத்தியமாக சாக்காது கிடையாது. சும்மா நான் சொல்கிறேன் இல்லை வாங்குது. அப்படியே ஒரு 3 சீன் 4 சீன் பார்ப்பேன், விட்டுருவேன். ஓகே. இல்லை உங்களுக்கு பிடிச்சதுன்னு ஒன்று இருக்காதா உங்களோட கெரியரில்? இப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ, எல்லாரும் அவனை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வெயில் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கான பர்டிகுலர் ரீசன் அந்த அப்பாவா பண்ண ரோல் வந்து அப்படி கிடையாது. நான் முதல்ல பண்ண படம், முதல்ல இல்லை, ஒரு 3வது படம் 4வது படம், அந்த ஃபர்ஸ்ட் இம்பாக்டாக இருக்கலாம். ஆனால் அவனில் தான் எனக்கு பேர் அதிகம். எங்களுக்கு நிறைய ரெஜிஸ்டர் ஆனது, 2மே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எங்களுக்கு ஹைனஸாவும் எங்களுக்கு பயங்கரமா பிடிக்கும். என் பேரை தெரியாது, 3/4 பேருக்கு என் பேர் தெரியாது, ஹைனஸ் தான் தெரியும். ஆமா, எப்படி சார் இருக்கு அதை கேட்கும் போது? பேர் மாத்தி இப்போ எல்லாருமே ஹைனஸ் அப்படின்னு சொன்னாதான் தெரியுது. பாலா கிட்ட போனோம், அது அதெல்லாம் கம்ப்ளீட்டாக பாலாக்கு சேர வேண்டியது இல்லை, எனக்கு சேர வேண்டியது கிடையாது. ஓகே. அந்த கிரெடிட்டை நான் எடுத்துக்க கூடாது. சார், இப்போ உங்களோட படங்கள்ல இந்த பிரபு சாரை வச்சு பண்ண இந்த அறுவடை நாள் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் திரும்ப பண்ணணுன்ற எண்ணங்கள் எப்பயாவது வந்திருக்கா? இயக்கணும் வந்துச்சு, இப்போ இல்லை. இப்போ ஏன் இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. அமெரிக்காவில் வந்து 45 வயசுக்கு மேலே தான் ஒருத்தன் டைரக்டர் ஆகணும். இங்கே 45 வயசுல ஒருத்தனை ரிட்டையர் பண்ணிடுறாங்க. ஏன்னா இங்கே எதிர்பார்க்கறது வந்து லவ் ஸ்டோரிஸ். இங்கே ஸ்ட்ராங்கான பேஸ் ஸ்டோரிஸ் கேட்கறது இல்லை. எங்கேயோ லவ் வந்துட்டு இருக்கும், ரிவெஞ்ச் வந்துட்டு இருக்கும். அந்த ஃபிலாசபி டச் ஆகாது. ஸோ 40 வயசு கீழே இருக்கிற பசங்களால தான் அது பண்ண முடியும். அந்த ஒரு ஃபிலாசபிக்கலான டச் 45 வயசு மேலே தான் வரும். ஸோ அந்த கான்செப்ட் ஹாலிவுட்ல தான் நம்ம ஊரில் இல்லை. நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல பேசின பண்ணீங்களா அந்த விஷயம் சொன்னதுனால கேட்குறேன். கட்டி பிடிக்கிற சீனே இல்லை. கட்டி பிடிக்கிற சீனே இல்லையே, அப்புறம் எப்படி படம் ஓடும்? கட்டி பிடிக்கிற சீனே இல்லையே. ஏன் யாரும் கட்டி பிடிக்க மாட்டேன்றானுங்க? சஜஸ்டிவ் செக்ஸ் அதிகமாகி போச்சு, ரொம்ப சஜஸ்டிவ் செக்ஸ் ஆகி போச்சு. கட்டி பிடிக்கிறதே இல்லையே. ஹீரோயினை கட்டி பிடிக்கிறது எந்த படத்தையும் கட்டி பிடிக்கலையே. ஒரு எம்ஜிஆர் கட்டி பிடிச்ச மாதிரியோ, ஒரு சிவாஜி சார் கட்டி பிடிச்ச மாதிரியோ இல்லையா? இல்லை, இன்னைக்கு நிறைய சீன்ஸ் வைக்கிறாங்க, லவ் சீன்ஸ் படத்தில். லவ் சீன்ஸ் வைக்கிறாங்க, அப்படியே டீசெண்டாக அப்படி பேசுகிற மாதிரி. எங்கே அந்த ஹார்ட் கோர், அதாவது லவ்வுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, செக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இல்லை. அதான் நான் சொல்கிறேன்னா ரொம்ப புனிதம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காதல்ன்றது ரொம்ப புனிதம். நீங்கள் கதை எழுதும்போது எதெல்லாம் மைண்டில் வச்சு சார் எழுதுறீங்கன்னா அது என்ன ஸ்ட்ரைக் ஆகுதோ எழுதுவோம்மா. அப்படியா? நான் டெய்லி ஃபேஸ்புக்கில் எழுதுறேன், என்ன அன்றைக்கி ஸ்ட்ரைக் ஆகுதோ அது எழுதிடுவேன். ஓகே. இல்லை, இப்போ நீங்கள் பேசும்போது நான் ஒரு விஷயத்துக்கு, யாருமே வந்து லவ்வை ரொம்ப புனிதமாக்கிட்டு ரியாலிட்டி கூட இருக்கக்கூடிய இந்த செக்ஸையோ இல்லை மற்ற விஷயத்தையோ வந்து பேசுறதுக்கு ரொம்ப தயக்கமாலாம் இருக்காங்க. இப்படி எல்லா விஷயத்துலையுமே இந்த ரியாலிட்டியை உடைச்சிட்டு அவங்களா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு எழுத்தை வந்து பக்தி இலக்கியம் காரணம். அது கொண்டு அந்த நான்சென்ஸ் இதெல்லாம் ரியாலிட்டிக்குள்ளே திரும்ப வரணும் அப்படின்றது உங்ககிட்ட பேசும்போது தெரிஞ்சுது. எக்ஸ்பீரியன்ஸான இப்போ உங்களை மாதிரியான ஒரு ஆட்கள் அதை பற்றி பேசும்போது யாராவது ஒரு ஆள் கேட்குறவங்களுக்கு அது வந்து இல்லை கேட்க மாட்டாங்க. இல்லை, ரொம்ப குறைவான பேர் தான் அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. என்ன பேசுகிறாங்க, பக்தி இலக்கியம் தப்பாக பேசுகிறான், இதை பற்றி தப்பாக பேசுகிறான், அதை பற்றி தப்பாக பேசுகிறான்னு தான் சொல்லுவானுங்க. கண்டிப்பாக ஆப்வியஸாக இப்போ இதுவே சொல்லுவாங்க, காதல் புனிதல்லன்னு சொல்கிறாங்க. காதல் இருந்தால் தானே புனிதமாக இருக்குது. எங்குது காதல்னு ஒன்று இருந்துச்சுன்னா டிவோர்ஸ் ஆகாதுமா. காதல்னு ஒன்று இருந்துச்சுன்னா மிட் லைஃப் கிரைசஸ் வராது. காதல்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேலே ஒரு பிரிவு போயிட்டே இருக்காது. இல்லை, எவ்வளோ தூரம் லஸ்ட் இருக்குதோ 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. லஸ்ட்டு குறைஞ்ச ஒன்று பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தைங்களால அப்படியே 99.99% குழந்தைங்களை பேஸ் பண்ணி தான்
இந்த கல்யாணம் இருக்குது. குழந்தைங்க இல்லைன்னா கல்யாணம் பிரேக் ஆகிடும். இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் நீங்க எப்படி சார் நினைக்கிறீங்க? ஃபென்டாஸ்டிக். நான் தான் ஃபர்ஸ்ட் லிவ் இன் ரிலேஷன்ஷிப். ஆமா, உங்களுக்கு கேட்காம கொஞ்சம் தயக்கமா இருந்தேன். 1980 என்ன தப்புக்குது. 1980 கல்யாணத்தில் நம்பிக்கை. அது என்ன இதுக்கு மாட்டுக்கு மூக்கனா கயிறு போடுற மாதிரி சந்தையில் போய் புஷ்ணு வரும்போது ஒரு பொண்ணை புஷ்ணு வந்து அவ கழுத்தில் தாலியை கட்டி, அது என்னது அது? நான்சென்ஸ். இல்ல இந்த விஷயத்தை கோயிங் ஃபார் லிவ் இன் ரிலேஷன்ஷிப். பி ஹாப்பி. இருக்கிற வரைக்கும் ஹாப்பியா இரு, இல்லைன்னா விட்டுடு. இட்ஸ் ப்ராபப்ளி யூ வில் ஸ்டார்ட் லைக்கிங் தட் மேன். ஓகே, ரொம்ப பிடிச்சி போயிடும். ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் மை ஹோல் லைஃப் அப்படின்னு டிசைட் பண்ணுற போது கூட கல்யாணம் தேவையில்லை. இன்னைக்கு கல்யாணம் பண்ணினா அவன் நம்பிக்கை வந்துடுது. ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லை, நான் எல்லாரையும் பிடிச்சி வச்சு அவன் கழுத்தில் தாலியை கட்டி அவளை பிடிச்சி, என்ன நான்சென்ஸ் இது? என்ன அடிமைத்தனம், என்ன முட்டாள்தனமாக இருக்குது. இப்போ லிவ் இன் பத்தி பேசுறோம், நீங்க அப்பவே பேசுனீங்க. யாராவது அது உங்ககிட்ட அதுக்கு அகைன்ஸ்டா பேசியிருக்காங்களா? எவ்வளோ இந்த சொசைட்டி என்ன சொல்லணும்? எவ்வளோ பேர். ஓகே, நான் கவலைப்பட்டதே கிடையாது. சொசைட்டி என்ன சொல்றது? ஓகே, சொசைட்டியை லவ் பண்ணுது, நான் தானே லவ் பண்ணுறேன். சொசைட்டி சொல்லினா இருக்கும். சொசைட்டி கம்ப்ளீட்டாக போகஸ், ஹிப்போக்ரிட்டிக்கல் சொசைட்டி. இட்ஸ் அ வெரி ஹிப்போக்ரிட்டிக்கல் சொசைட்டி. ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். ஓகே, உங்க பார்ட்னர் சார் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? அவங்களுக்கு எப்படி இருந்தது? 25 years we lived together. One fine day we said no, it's not working out. She went off. அவ்வளோதான். ஓகே, Cool. We're still friends. We still talk. She's in America. We still talk over the phone. ஓகே, அவ்வளோதான். ஓகே. அதில் என்ன பெரிய விஷயம்? நான் உன்னை விவாகரத்து செய்கிறேன், நீ இது செய்து விட்ட, அது செய்து கிராப். இந்த இண்டஸ்ட்ரின்னு இல்லை, ஒட்டுமொத்தமாகவே எங்கேயாவது ஒரு இடத்துல மேரேஜ் நடக்குதுன்னா ஒரு 1 year தான், அதுக்கு மேலே அது ஸ்டே ஆகும். அப்போ ஏன் பண்ணுறாங்க? அது ஏன்னா அந்த ஃபோட்டோ ஷூட் தேவை. அந்த கிராண்டியர் பிஃபோர் மேரேஜ், போஸ்ட் மேரேஜ், ப்ரீ மேரேஜ் ஃபோட்டோ ஷூட்டு, அந்த கிராண்டியர் ஒரு 4 கோடி ரூபாய் செலவு பண்ணுற ஒரு ஆடம்பரம் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. 6 months ஹாப்பி செக்ஷுவல் லைஃப், அப்புறம் போர்டம், 1 year டிவோர்ஸ். இட்ஸ் பிகம் அ பேட்டர்ன். இல்லை, ரொட்டீன் பேட்டர்ன். Nonsense. Yeah, my friend, have fun living together. We get bored, say bye bye. Adios. Nice. Thank you. Thank you so much, sir.